வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2ல் 2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வருவனவற்றை தசம வடிவில் எழுதுக. பாருங்க 2 பின்னம் இருக்கு, அது தசம வடிவில் எழுதணும். முதல்ல பாருங்க, முதல் இது, அதுக்கு முன்னாடி இது நம்ம வகுத்துடலாம். சரியா? இந்த இடத்துல மைனஸ் அப்படியே இருக்கு, கடைசியில் நம்ம எழுதிக்கலாம். 4 நம்ம வகுக்கணும். எதை கொண்டு? 11 கொண்டு வகுக்கணும். 4 11 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்துடணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். இப்போ பாருங்க, 40. 40ல் எத்தனை 11? 3 வருமா? பாருங்க, 3 11னா 33. 40ல் 33 கழிச்சா 7. 7 11 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 0 சேர்த்துடணும். இப்போ பாருங்க, நமக்கு 70. 70ல் எத்தனை 11? 6 வருமா? 6 11னா 66. கழிச்சிடலாமா? 10. 10ல் 6 கழிச்சா 4, 6ல் 6 கழிச்சா 0. அதாவது 70ல் 66 கழிச்சா 4. 4 11 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே மட்டும் 0 சேர்க்கணும். 40. 40ல் எத்தனை 11? 3 11னா எவ்வளவு? 33. கழிச்சிடலாமா? பாருங்க, 40ல் 33 கழிச்சா 7. 7 எதை கொண்டு வகுக்க முடியாது? 11 கொண்டு வகுக்க முடியாது, அப்போ 0. அப்போ 70 ஆயிடுச்சா? 70ல் 6 11னா 66. திரும்ப நமக்கு என்ன வரும்? மிச்சம் 4 தான் வரும். இதே தான் நம்ம திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, 0.3636 நம்ம வகுத்து போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு இதே நம்பர் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கான ஆன்சர் இங்கே எழுதிடலாமா? பாருங்க, முதல் இது பாருங்க, ஆன்சர் என்ன? -4/11 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க, இந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க. 4 11 கொண்டு வகுத்தோம்னா 0.3636 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா -0.36 பார் போடலாம். இந்த மாதிரி பார் போட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இந்த 36 மட்டும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? -0.363636ன்னு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் என்னது இந்த பார். சரியா? இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 11 75 கொண்டு வகுக்கணும். 11 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 75 கொண்டு. 11 75 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி வச்சிடணும். இப்போ பாருங்க, எத்தனை? 110. 110ல் எத்தனை 75 இருக்கும்? ஒரே ஒரு 75 தான் இருக்கும். 110ல் ஒரே ஒரு 75. கழிச்சிடலாமா? 10 10ல் 5 கழிச்சா 5. இந்த இடத்துல 0 தானே, அப்போ 10 10ல் 7 கழிச்சா 3, 35. 35 75 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இந்த என்ன செய்யணும்? 0 சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ பாருங்க, 350. இந்த 350ல் எத்தனை 75? 4 75 வருமா? 4 75 300. 4 75 300. 350ல் 300 கழிச்சோம்னா எவ்வளவு? 50. இப்போ பாருங்க, 50 75 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இந்த என்ன செய்யணும்? நம்ம 0 சேர்த்துடணும். 500. 500ல் எத்தனை 75? 6 75 450. 6 75 450. கழிச்சிடலாமா? 0. இந்த இடத்துல பாருங்க, கடை வாங்கினா 10, 10ல் 5 கழிச்சா 5. இந்த இடத்துல 4 இருக்கும், 4 4 கழிச்சா 0. அதாவது 500ல் 450 கழிச்சோம்னா என்ன வந்துடுது? 50 வந்துடுது. இப்போ பாருங்க, 50 75 கொண்டு வகுக்கணும், மறுபடியும் 0 சேர்ப்போம். 500. அப்போ 500ல் எத்தனை 75? 6 75 450. 500ல் 450 கழிச்சா 50. பாருங்க, திரும்ப திரும்ப இந்த 50 தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 0 சேர்த்து 500 திரும்ப வகுத்தோம்னா மிச்சம் 50 வரும், திரும்ப 0 சேர்ப்போம். இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். எத்தனை தடவை நம்ம வகுத்துட்டு போனாலும் நமக்கு என்ன வராது? 0 வராது. இதுக்கு அடுத்து என்ன வரும்? வெறும் 6 6 6 மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ ரெண்டாவது ஆன்சர் எடுத்து எழுதலாமா? பாருங்க, ரெண்டாவது இது எதை கொண்டு வகுக்கணும்? 11 75 கொண்டு வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் பாருங்க, 0.14 0.1466 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது நம்ம எப்படி எழுதலாம்னா 0.14. எது மட்டும் நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு? இந்த 6 மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ 6 போட்டு இந்த 6க்கு மேலே மட்டும் சின்னதாக ஒரு பார் போடணும். 6க்கு மட்டும்தான் பார் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0.14666ன்னு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.